ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டான டீச்சர்ஸ் டே கிஃப்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ப்ராங்காகவும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டீச்சர்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிஃப்ட்டு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சார்ட் பேப்பர் வந்து தேவை. நான் பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இந்த மாதிரி பேப்பராகவே எடுத்துக்கோங்க, சார்ட் பேப்பராக. இது வந்து கொஞ்சம் அளவு வச்சு வந்து வெட்டணும் நம்ம. அது எந்தெந்த அளவு அப்படின்னு சொல்லிடுறேன். 17 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அகலம் இருக்கணும், 21 சென்டிமீட்டர் நீளம் இருக்கணும். இந்த அளவில் வந்து வெட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒரு மொபைல் பாக்ஸில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அளவு வந்து 21 சென்டிமீட்டர் வச்சுருக்கோம்ல, ஸோ அதனால் வந்து 7 வந்து 3 பங்காக வந்து பிரிச்சிடலாம். ஸோ அதனால் 7, 14 இந்த மாதிரி வந்து அளவு வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அது ஒரு 3 பங்காக வந்து கோடு வந்து போடணும் கரெக்டாக. சரி, ஓகே. அதுக்கடுத்து கீழே வந்து 1 சென்டிமீட்டர் அளவு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கோடு வந்து போடுவோம். ஸோ அதுக்காக இப்போ வந்து 3 பங்காக வந்து வச்சுருக்கோம்ல, பிரிச்சிருக்கோம்ல, அதை வந்து அப்படியே கோடு வந்து போட்டுருங்க. போட்டதுக்கு அடுத்து 17 சென்டிமீட்டர் இருக்குல்ல, ஸோ கீழேயும் வந்து ஒரு கோடு வந்து 1 சென்டிமீட்டர் அளவு வந்து போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா இங்கிட்ட வந்து 16 சென்டிமீட்டர் அளவாக இருக்கும். ஸோ அதை வந்து 8 சென்டிமீட்டரை வந்து நம்ம வந்து பிரிச்சிடலாம். ஸோ அங்கே ஒரு 8 சென்டிமீட்டர் அளவு வச்சு அங்கேயும் வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதை வந்து பாதியாக பிரிக்கிற மாதிரி. பாதியாக பிரிக்கிறதுக்கு அடுத்து மேலேயும் 1 சென்டிமீட்டர் அளவு வச்சுக்கோங்க, கீழே 1 சென்டிமீட்டர் வந்து அளவு வச்சுக்கோங்க. இதை வந்து 3ஐயும் வந்து ஒரு கோடாக வந்து போட்டு வந்து இழுத்து வந்து விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரியும் ரொம்ப. சரி, ஓகே. இதை வந்து நான் எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும். சரி, அதுக்கடுத்து நம்ம வந்து நோட் பண்ண அளவு வந்து கொஞ்சம் மாற்றி வந்து பார்த்திங்கன்னா வெட்டணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு சென்டிமீட்டர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இந்த இதுக்கு வந்து பாதியாக வந்து கோடு வந்து போட்டுருங்க. அதே மாதிரி இங்கிட்ட வந்து ஒரு பாதியாக வந்து ஒரு கோடு வந்து பிரித்து வந்து போட்டுருங்க. அதுக்கடுத்து அந்த இதை வந்து கிராஸாக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அந்த கிராஸ் லைன் வந்து அந்த கீழே வரைக்கும் தான் வரணும். அதுக்கடுத்து அந்த இங்கிட்ட வந்து அதே மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அந்த கிராஸ் லைனை வந்து இங்கிட்டு ஜாயின் பண்ணி விட்ருங்க. அதுக்கடுத்து இங்கிட்டு கொஞ்சம் மூலம் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வந்து விட்ருங்க. ஒரு ஸ்கொயர் சேஃபாக வந்து நடுவில் இருக்கும். அதில் கொஞ்சம் மட்டும் ஒரு இதை மட்டும் வந்து இணைக்காமல் இருப்போம். ஸோ அதே மாதிரியே இங்கிட்டு வந்து பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணுறது தான் ஒரு ஸ்கொயரில் வந்து பாதி தான் சேஃபுக்கு தான் நம்ம வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இந்த மாதிரி அளவு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு அதே மாதிரி வந்து கீழேயும் வந்து இந்த மாதிரி வந்து சைடாப்பில் வந்து ஒரு கோடு வந்து போட்டுருங்க. இங்கிட்ட வந்து அதே மாதிரி சைடாப்பில் வந்து ஒரு கோடு வந்து போட்டுருங்க. ஸோ இந்த இதை வந்து அதுக்கடுத்து நம்ம வந்து வெட்ட போகிறோம். அது வந்து எந்தெந்த பகுதியான வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து சும்மா இருக்குல்ல, இந்த சைடு வந்து வெட்டிடுங்க. அடுத்து இந்த சைடு, அதுக்கடுத்து மேலே இந்த சைடு இதெல்லாம் தேவையில்லை. இதை வந்து கரெக்டாக வந்து அளவு வச்சு வந்து வெட்டிக்கோங்க. கத்திரிக்கோலை யூஸ் பண்ணியே நான் வந்து வெட்டுறேன். கொஞ்சம் பார்த்து வந்து வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்கொயர் ஷேப் அந்த சைடு உள்ளதை மட்டும் தான் கொஞ்சம் பார்த்து வந்து வெட்டணும். இந்த இதை வந்து பார்த்து வந்து வெட்டிக்கோங்க. இது ஒரு பாக்ஸில் வந்து பாதி பாக்ஸை வந்து நம்ம வந்து உருவாக்குறோம். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இதே மாதிரி வந்து வச்சு வந்து வெட்டிடுங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு இதே மாதிரி 2 பங்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அளவு தான். ஸோ இதை வந்து இன்னொரு பகுதியாக வந்து வச்சு அளவு வச்சு கூட வந்து வெட்டிக்கோங்க. ஏன்னா 2 இது தேவை. 2 இது இருந்தால் தான் ஒரு பாக்ஸ் வந்து செய்ய முடியும் நம்மளால். சரி, ஓகே. 2 இது நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து இதை வந்து ஃபோல்டு வந்து பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த இதை வந்து உள்பக்கமாக மடிங்க. அதுக்கடுத்து ஒன்றை வந்து வெளிப்பக்கமாக மடிங்க. அதுக்கடுத்து உள்பக்கமாக வந்து மடிங்க. அந்த கோடு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம நோட் பண்ணது அதுக்காக தான். அதே மாதிரியே அந்த சைடு வந்து அந்த மாதிரி மடிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்க உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே அங்கிட்டும் வந்து ஃபோல்டு வந்து உள்ளக்க வெளியே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்நோக்கி இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து அந்த இது கரெக்டாக வந்து நம்மளுக்கு அந்த பாக்ஸோட அந்த இது ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மடித்து விட்டதுக்கு அடுத்து கீழே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் 3 கோடு வந்து இருக்கும். 3 கோடையும் அதே மாதிரி தான். ஒன்றை வந்து உள்நோக்கி, அதுக்கடுத்து ஒன்றை வெளியே நோக்கி, அடுத்து உள்நோக்கி இந்த மாதிரி வந்து வைப்போம். இப்போ வந்து இந்த மேலோட்டத்தில் உள்ளதை மட்டும் நம்ம வந்து மடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இதை வந்து உள்நோக்கி, வெளிநோக்கி, உள்நோக்கி இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மடிப்பு வந்து கரெக்டாக வந்து வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும். சரி, ஓகே. அதுக்கடுத்து மேலே உள்ளதையும் உள்நோக்கி மட்டும் மடித்து வந்து விட்டுக்கோங்க. இதை வந்து சேத்தாப்பில் வச்சு வந்து கடைசியாக வந்து ஒட்டுவோம். ரப்பர் பேண்டு வந்து உள்ளக்க வச்சுட்டு அடுத்து ஒட்டுவோம். இது வந்து இந்த மாதிரி வந்து வெளியே வந்து வர மாதிரி வந்து இருக்கணும். பார்த்துக்கோங்க எல்லாமே. அதுக்கடுத்து நம்ம வந்து இதை ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டுவோம். அதுக்கடுத்து ஒரு ரப்பர் பேண்டை வந்து தேவைப்படும். ரப்பர் பேண்டை வந்து உள்ளக்க வந்து போட்டு வச்சுருங்க ஃபஸ்ட்டே ஒன்று. இப்போ போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபிட் ஆகிக்கிறோம். உள்ளக்க ரப்பர் பேண்டு இருக்கிறதே தெரியாது நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த இது கரெக்டாக இருக்குது. இன்னொன்று இதே மாதிரி வந்து மடித்து வந்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ அதை வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து அதை வந்து சேர்த்தாப்பில் ஒட்டிடுங்க. இங்கிட்ட வந்து ஃபெவிகால் நான் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த இதுக்கு வந்து இந்த மாதிரி உள்நோக்கி இருக்கிற மாதிரி சேர்த்தாப்பில் வச்சு வந்து ஒட்டிடுங்க. நான் எந்த மாதிரி டைரெக்ஷனில் வச்சு விட்றோமோ அதே மாதிரி வந்து வச்சு ஒட்டிடுங்க. 2 இது இருந்தால் தான் நம்மளால் ஒன்று பண்ண முடியும் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி தான். சரி, ஓகே. இந்த சைடு வந்து அந்த வெளிப்புறமாக வந்து இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை வந்து மடித்து வந்து விட்ருங்க. ஸோ நல்லா வந்து தடவி வந்து விட்ருங்க. ஃபெவிகாலே அப்ளை பண்ணுங்கள், அதான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரிக்கு வந்து கரெக்டாக வந்து
இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வந்து அமுக்கி வந்து விட்ருங்க. அமுக்கி விட போல் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே வெயிட் கூட ஏதாவது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் வந்து வச்சிங்கனாலே போதும், இது வந்து கரெக்டாக வந்து ஒட்டிக்கிறோம். இதை மாதிரி வச்சுட்டு மேலே வந்து வெயிட் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதை வந்து அந்த ரப்பர் பேண்டை எடுத்து அந்த சைடு வந்து மாட்ட போகிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து வந்து மாட்டணும். இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ரப்பர் பேண்டை வந்து பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் பெரிய ரப்பர் பேண்டாக கூட வந்து வச்சுக்கலாம். அப்படின்னா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, பரவாயில்ல. இதை வந்து நான் பார்த்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ரப்பர் பேண்டை வந்து ஒரு சுற்றிட்டு அங்கிட்ட வந்து மாட்டுங்க. நடுவில் எக்ஸ் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், எக்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து அங்கிட்ட வந்து மாட்டுறதும் கொஞ்சம் பார்த்து தான் மாட்டணும். நீங்கள் பார்த்து மாட்டி அங்கே ஜாயின் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் எடுக்கிறதே ஸ்டிஃபாக வந்து இருக்கும். அதுக்கடுத்து அதையும் வந்து நம்ம வந்து பழையபடி ஒட்டணும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு அங்கே ஃபெவிக்காலை வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து நம்ம பழையபடி ஒட்டுற மாதிரி வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு மேலே வெயிட் கூட வந்து வச்சுக்கோங்க. வெயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கடைசியாக வந்து ஒரு சின்னதாக வந்து ஃபோல்டு மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை வந்து உள்ளக்க வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அது கடைசியாக தான் நம்ம வந்து பண்ணணும். இப்போயே நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் மாதிரி வந்து அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா. சரி, ஓகே. அந்த மேலே வந்து ஒரு பகுதி மட்டும் இருக்கும். அங்கேயும் வந்து ஃபெவிக்கால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உள்புறமாக வச்சு வந்து ஒட்டணும். அது கடைசியாக தான் ஒட்டுங்க, ஃபஸ்ட்டே வந்து ஒட்டிடாதீங்க. இப்போ வந்து கடைசியாக வந்து வச்சுட்டு அங்கே வந்து ஃபெவிக்கால் நான் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து உள்நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு வெயிட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுவும் நல்லா வந்து ஒட்டிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அமுக்குனிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிடும். இப்போ பாருங்கள், பறக்கும். வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக ஸ்கொயர் ஷேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்டெப் வைஸாக ஸ்டெப்பாக நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து வரும். நல்லா வந்து பறக்கவும் செய்யும். நம்ம கீழே வச்சோம் அப்படின்னா மேலே வரைக்கும் நல்லா வந்து பறக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதை கரெக்டாக செய்யுங்க. இதே மாதிரி நான் 2-3 செஞ்சு வச்சுருந்தேன். நீங்கள் ஒரு 5-6 கூட செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா பார்க்குறதுக்கு வந்து நல்லா மேலே வந்து பறக்கிறது நல்லாயிருக்கும். அதை வந்து அழகாக வந்து அடுக்கி வந்து வச்சுக்கோங்க. ஒரு மொபைல் பாக்ஸ் அளவுக்கு தான் செஞ்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதை அழகாக வந்து மொபைல் பாக்ஸ்க்குள்ளே வந்து கரெக்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து டப்புன்னு வந்து பறக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிஃப்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இது மட்டும் இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராங்க் பண்ணுற மாதிரினா நம்ம வந்து ரெடி தான் பண்ண போகிறோம். அது சிம்பிளான மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இது வந்து பாருங்களேன், இந்த இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 3 இல்லைன்னா ஒரு 5 கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்போனா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மொபைல் கவருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மொபைல் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், ஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த பாக்ஸை வந்து இதுக்கு மேலே வந்து கரெக்டாக வந்து மூடிக்கோங்க. அப்படி மூடிட்டீங்க அப்படின்னா இப்படி வந்து ஒரு கிஃப்டாக வந்து இதையும் தரலாம். நீங்கள் அது வந்து உள்ளக்கையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் திறக்கும் போல எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்படியே பறக்குங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இதை டிசைன் பண்ணுறது. அதுக்கு அடுத்து வந்து இதில் ஒவ்வொன்றிலையும் வந்து நீங்கள் வந்து விஷஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து எழுதிக்கோங்க. அதாவது ஹாப்பி டீச்சர்ஸ் டே. அதுக்கடுத்து அவங்க இமேஜஸ் சம்திங் இருந்துச்சு அப்படின்னா அதை எழுதிக்கலாம். ஏதாவது பிஎன்ஜி இமேஜஸ் வந்து நெட்டில் கூட எடுத்து நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு ஃபைனலாக வந்து காட்டுறேன். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸில் வந்து ஒரு பலூனை வந்து ஊதி வைக்க போகிறோங்க. பலூன் வந்து அது ஜஸ்ட் வந்து இதை ப்ராங்க் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து கிஃப்ட் பேப்பர்னால் இதுக்கு மேலே வந்து கரெக்டாக சுற்றிடணும். ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி தான் தரப்போகிறோம். அதுக்கடுத்து இதையும் உள்ளக்கு வந்து சேர்த்து வச்சிட போகிறோம். பலூனை வந்து இங்கே எனக்குள்ளே சுற்றி வந்து வச்சுட்டு கீழே வந்து டபுள் சைடு டேப் வச்சு ஒட்டிடணும். அதுக்கடுத்து நீங்கள் ஜஸ்ட் இதெல்லாம் மூடிடணுங்க. இந்த மாதிரி மூடிட்டு இங்கனக்குள்ளே மேலேயும் வந்து டபுள் சைடு டேப் வச்சு பலூனில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சு ஒட்டிடணும். அதுக்கடுத்து கீழே இங்கனக்குள்ளே வந்து ஒரு பின்னை வந்து நான் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிடுவேன். அப்போ போல் இப்படி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கும் போல் வந்து அது வந்து வராது. இங்கே டபுள் சைடு டேப் ஒட்டியிருப்போம், வராது. அதுக்கடுத்து இங்கே எனக்குள்ளே எடுக்கும் போலேயே இங்கனக்குள்ளே டப்புன்னு அடிச்சிருங்க. அது வந்து கரெக்டாக படுற மாதிரி தான் வைப்போம். அது எடுக்கும் போல தான் படம் போல் டப்புன்னு அடித்து ஒரு ப்ராங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த கிஃப்ட்டை நீங்கள் தரம் போல் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பலூன் வந்து ஊதிக்கிறேன். இதை வந்து ஒரு டெமோக்காக வந்து சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் பலூனை வந்து ஊதி இங்கே வந்து வைக்கிறேன். பலூனை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஊதியாச்சு. ஊதினதுக்கடுத்து இந்த மாதிரி கீழே வந்து இதை வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதை வந்து இந்த மாதிரி வந்து உள்ளக்க வந்து ஒட்டிடணுங்க. அதாவது எந்த சைடு வந்து வைக்க போகிறீங்களோ அந்த மாதிரி வந்து ஒட்டிடணும். இப்போ பாருங்கள், எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வைக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து டபுள் சைடு டைப் கண்டிப்பாக வந்து கீழே வந்து ஒட்டிக்கணும். அடுத்து வந்து இந்த மாதிரி குண்டூசிங்க இதை வந்து சைடாப்பில் வந்து வைக்கணுங்க. இந்த மாதிரி வந்து சைடாப்பில் வந்து வச்சுருவீங்க. இப்படி வைக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்படி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, எடுக்கும் போல வந்து வரக்கூடாது. அப்போனா தான் எடுத்து வராதப்போ வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வந்து படும். ஸோ இந்த மாதிரி தாங்க வைப்போம். ஸோ இதுதான் மெத்தட். இப்போ இதுக்குள்ளே கலர் பேப்பர்ஸ்னால் போடுவோம், கடைசி ஃபைனலாக வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் இப்போ எடுக்கும் போல பாருங்கள், எடுக்க வராது. ஸோ அப்போ போல் கொஞ்சம் இழுப்போம்.
பார்த்தீங்களா இழுக்கும் போல வந்து பட்டனுமே டப்புன்னு வந்து அடிச்சிடும். ஸோ இதுக்குள்ளே கலர் பேப்பர் வைக்கும் போல டப்புன்னு வந்து தெரிக்கும். பார்க்குறதுக்கு வந்து அவங்க ப்ராங்க் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை சொன்னேன். சரி ஓகே, இது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. நம்ம வந்து இந்த குண்டு சீனா ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், கடைசி வந்து வச்சுக்கலாம். பக்கத்தில் நெருக்கமாக இருக்கிற மாதிரி வைக்கணும், அப்போனா தான் எடுக்கும் போல அடிக்கும். சரி ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில்னா நான் இந்த கலர் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு ஃபைனலாக வந்து காட்டுறேன். அது போக நம்ம வந்து கலர் பேப்பரும் வந்து இதில் வந்து ஒட்டிட போகிறோம். இதில் வந்து உள்ளக்க வந்து இந்த கலர் பேப்பர்ஸ் வந்து பாருங்கள், உள்ளக்க வந்து பட்டா பறக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். இதை வந்து பலூனுக்குள்ளே வந்து போட போகிறேன். பலூனுக்குள்ளே போட்டுட்டு அடுத்து ஊத போகிறோம். சரி ஓகே, இதை வந்து பலூனுக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் வந்து பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பலூனை வந்து ஊதியாச்சு. உள்ளக்க வந்து பாருங்கள் பேப்பர்ஸ் வந்து நல்லா வந்து போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். கீழே வந்து டபுள் சைடட் டேப் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிடுறேன். இதுக்கு அடுத்து வந்து இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம்ல. ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மொபைல் கவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை நம்ம பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அழகாக வந்து இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்கோங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து அழகாக வந்து ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் வந்து ஏதாவது அழகாக வந்து வசனங்கள் ஏதாவது எழுதிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்மளோட மேலே மொபைல் கவரோட மூடியை வந்து அப்படியே வந்து மூடிடலாம். நீங்கள் வேறு பாக்ஸ் கூட இதுக்கு ரெடி பண்ணால் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது இவ்வளோ தான் ஜஸ்ட்டு. பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இதை ஓப்பன் பண்ண போல பயங்கரமாக பறக்க போகுது. இதை வந்து சைடு வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இந்த டபுள் சைடட் டேப்பை வந்து எடுத்து விட்டுக்கிறேன். எடுத்து விட்டுட்டு இதை வந்து இங்கனக்குள்ளே வந்து வச்சிடுறேன், ஒட்டுற மாதிரி வந்து வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இங்கே கிஃப்ட் இருக்கணும், இது வந்து பலூன் இருக்கணும், இங்கனக்குள்ளே வந்து குண்டூசி இருக்கணும். எடுக்கும் போல கரெக்டாக வந்து அந்த இது படும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். கையிலனா குத்தாது, கீழே தான் வைக்க போகிறோம். இப்படி எடுக்கும் போல கண்டிப்பாக படும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த பாக்ஸை வந்து மூட போகிறோம். இதை வந்து குண்டூசி இருக்குது பார்த்தீங்களா, குண்டூசியை வந்து கடைசி கூட வந்து வச்சுக்கலாம். இந்த இருக்குது குண்டூசி. குண்டூசியை வந்து நான் கரெக்டாக அந்த இங்கனக்குள்ளே வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து குத்தி வச்சுக்கோங்க. இப்படி எடுக்கும் போல கண்டிப்பாக வந்து போடும். ஸோ இந்த மாதிரி கீழே கூட இறக்கி வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மூட போகிறோம். முடியாச்சு. ஏன்னா இது வந்து பலூன் மட்டும் வச்சிங்க அப்படின்னா அது பட்டா வெடிச்சிடும். ஸோ அதுக்காக தான் டபுள் சைடட் டேப் வந்து ஒட்டியிருக்கோம். இதை வந்து மூடியாச்சு. மூணதுக்கு அடுத்து கிஃப்ட் பேப்பரை வந்து சுற்றிட போகிறோம். சுற்றிட்டு யாருக்காவது தந்து இதை வந்து எந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தானே நான் சொல்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கிஃப்ட்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ப்ராங்காகவும் நம்மளுக்கு இருக்க போது, அது போக டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு கிஃப்ட்டும் தர மாதிரி வந்து இருக்கும். இதுக்குள்ளே சாக்லேட்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதை ஓப்பன் பண்ணோன்னே பலூன் வந்து வெடிக்கும். அதுக்கடுத்து நீங்கள் அந்த கிஃப்ட்டை வந்து தரலாம், இல்லைன்னா அதை கையில் கூட நீங்கள் வந்து தரலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கிஃப்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. சரி ஓகே, இது எந்த வகையில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக அன்பை தான் வந்து ட்ரை பண்ண சொல்ல போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அன்பு தான் டீச்சர். நம்ம வந்து கிஃப்ட்டை வந்து அன்பை வச்சு தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். டீச்சர் 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 இந்தாங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸாக. இதை வந்து நீங்கள் எங்கள் முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணி காட்டணும். சரிப்பா, என்ன இருக்குது இதில்? என்ன இருக்குன்னு நீங்கள் தான் பார்க்கணும். இந்தாங்க, ஓப்பன் பண்ணுங்க. அப்படியே ஓப்பன் பண்ணுங்க டீச்சர். உங்களுக்குன்னு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட்டு. சர்ப்ரைஸ்லாம் இருக்கா? ஆமாம். ம், ஓப்பன் பண்ணுங்க டீச்சர். கிஃப்ட்னா வெறும் பலூன் இருக்கு. எடுங்க டீச்சர் பலூன். என்ன டீச்சர் பயந்துட்டீங்களா? வெடிக்குது. நாங்கள் அதுக்கடுத்து நாங்கள் வந்து சர்ப்ரைஸாக வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸாக தந்தது. இதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணுங்க டீச்சர். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. இந்தாங்க டீச்சர். இதில் வந்து நாங்கள் உங்கள் ஃபோட்டோ எல்லாமே வந்து வச்சுருக்கோம். அடுத்து சொல்கிற மாதிரி. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். இதை வந்து நான் சரியாக வந்து மூட்டனால உள்ளக்கே வந்து டபக்குன்னு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து கிஃப்ட்டாக வந்து அதையும் வந்து கொஞ்சம் டேப் வந்து சுற்றி வந்து வச்சுக்கோங்க, கரெக்டாக வந்து இருக்கும். ஆனால் கரெக்டாக வந்து வருதுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதை கண்டிப்பாக டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு காட்டுங்க, அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்து இருக்கும். நீ வந்து அந்த பலூன் வெடிக்கிறதுனா நினைக்கலல்ல. அதனால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஓப்பன் பண்ண போல பாருங்கள், இந்த இதை நான் வந்து சரியாக டேப் போடாமல் ஒட்டிட்டேன். ஸோ அதான் இப்போ வந்து பாருங்கள், இது எடுக்கிறோம் பாருங்கள், இந்த மாதிரி பறக்கும். இன்னும் 2-3 கிலோ செஞ்சு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்படியே பாக்ஸ் மாதிரி வந்துடும், நல்லா இருக்குங்க.
சிம்பிளான மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கோம். இதை கண்டிப்பாக வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ப்ராங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அவங்களுக்கு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டு தந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே. எனக்கு வந்து நிறைய டீச்சர்ஸ் டேனா விஷ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. இந்த வீடியோ வந்து சில பேர் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.